அற்புதமான திருவேணியை காணுங்கள். எம்பெருமானுடைய அந்த அவதார ரகசியத்தை, மோகினி அலங்காரத்தை பார்க்கிற பொழுது நாச்சியார் திருக்கோலத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். தன்னை பெண்ணாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறாரே. மாய வேடம் இடக்கூடிய பெருமாள் மாயன் அல்லவா? அவர் ஒரு நாள் அல்லவா இன்னைக்கு பெண்ணாக பார்க்கிறார். பாருங்கள், அவருடைய கொண்டை அழகு எவ்வளவு அற்புதமான அழகாக இருக்கிறது. அந்த அழகை பார்ப்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். நம்பியை காண வேண்டும் 1000 நயனம் என்பார். கொம்பினை காணும் தோறும் குருசுக்கு வந்ததேயால் அற்புதமான கிளியை தன்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டு சாத்திக் கொண்டு பெருமாள் மோகினி அலங்காரத்திலே காட்சி கொடுக்கிறார். நாச்சியார் திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கிறார். அழகான கண்ணழகு, அழகான நெற்றி அழகு, கஸ்தூரி திலகமிட்ட நெற்றி அழகு, அழகான மூக்கிலே விளாக்கு போட்டு அழகு. அந்த அழகோடு பெருமாள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய காட்சியை காணுங்கள். எல்லா பட்டாச்சாரியார்களும் பெருமாளை சுமந்து கொண்டு பெருமாளை தோளுக்கிரியாராக சேர்த்துக் கொண்டு வருகிறார்களே. அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்கு நாம் அனைவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த காட்சியை மீண்டும் தொடர்ந்து நம்முடைய பேராசிரியர் முனைவர் அவர்கள் சேகர் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். இதோ பரமபத வாசலுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இதுதான் இன்றைய காட்சியினுடைய பெருமை. ஸ்ரீபாதம் தாங்கிகள் அல்லாமல் அழகாக அவை பெருமானை இதோ பரமபதவனை ரங்கா ரங்கா என்ற குரல் வானை முட்டுகின்றது. அதோ பெருமான் அந்த படிவாசலை கடந்து வருவதற்காக இப்போது நடந்து வருகின்றார். பரமபத வாசலுக்கு போகின்ற நேரத்தில் ஒரு வேகம். ஏன் தெரியுமா? இதுவரை காத்திருந்தோம் அந்த முக்கிய காட்சியை பார்க்க வேண்டும். அதற்காக வேக நடை நடந்து தீப்பந்தங்கள் முன்னால் இருக்க, குடை பின்னால் இருக்க, அங்கே இருக்கக்கூடிய வெள்ளி தண்டுகள் வர, ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாங்கி இருக்கின்ற சரஸ்தார் எல்லாம் வர, மிக அருமையான அந்த வைகுண்ட ஏகாதசியிலே பரமபதாச திறப்பை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா உயிருக்கும் பரமபதம் கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. எல்லாம் கண்ணன் என்று சொல்லுபவராயிருக்கிற ஞானி மகாத்மா எனக்கு கிடைக்கலையே எனக்கு கிடைக்கலையே என்று இதே கண்ணனான பார்த்தசாரதி பெருமான் தான் கீதையிலே கீதாச்சாரியனான பகவான் தன்னுடைய கீதையிலே காட்டியிருக்கிறார். இதோ அவனுக்கு கிடைக்க இருக்கிறார் எல்லாம் கண்ணன் என்று. எல்லாம் கண்ணன் என்றால் உலகெல்லாம் கண்ணன், இது ஒரு பொருளாக சொல்லலாம். ஆனாலும் கூட வாசுதேவனே எனக்கு எல்லாம் என்று சொல்ல வேண்டும். அதாவது உண்ணும் சோறு கண்ணன், வருகும் நீர் கண்ணன், தின்னும் வெற்றிலையும் கண்ணன், உண்ணும் சோறு வருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் தான் அந்த கண்ணனையே தனக்கு தாரகம், போஷகம், போக்கியம் என்னும்படியான மூன்றுமாக சொல்லிக் கொண்டார். உணவுதான் நம்முடைய உடலை வளர்க்கக்கூடியது. அதற்கு மேற்பட பலவிதமான அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய ஆடைகளும் ஆபரணங்களுமாக அமைந்திருக்கக்கூடியவை நமக்கு பல பொருள்கள் அமைந்திருக்கின்றனவே. இனிமையை கொடுக்கக்கூடிய பகவான் தான் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் திருப்பாணாழ்வார் காட்டுகிறார். கோரமா தவம் செய்தனன்கொல் அறியேன். அந்த பகவான் கோரமான தவத்தை பண்ணினானோ என்று காட்டுகிறார். உண்மையிலேயே இந்த திருப்பாணாழ்வாரை அடைவதற்கு பெருமான் திருவரங்கத் தம்பெருமான் கோரமான தவம் பண்ணினார். அதே போலத்தான் ஆழ்வாரை அடைவதற்கும் பகவான் தவம் பண்ணினான். எப்படி தவம் கிடக்கிறான் என்றால், தவம் செய்பவர்கள் மலைகளுக்கு நடுவிலே இருந்து தவம் செய்வார்கள், தண்ணீருக்கு நடுவிலே இருந்து தவம் செய்வார்கள். பெருமான் ஆழ்வாரை போன்ற ஒரு ஞானி கிடைத்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த ஆழ்வாரை கடாட்சிப்பதற்குத்தான் பரமபத வாசலுக்கு உள்ளாக தான் எழுந்தருளி இருக்கிற நிலை. எத்தனை அற்புதமாக அலங்கரிக்க பெற்றிருக்கக்கூடியவன். அதற்கு மேற்பட இரு பார்ஸ்வத்திலேயும் ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார். ஸ்ரீதேவி நாச்சியார் என்பவர் அவனுடைய அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய கருணை, க்ஷமை என்னும்படியான பொறைக்குணம் இவற்றையெல்லாம் வளர்க்கக்கூடியவளாய் அமைந்திருக்கிறாள். பூதேவி நாச்சியார் அடியவர்களிடத்திலே குற்றம் காணுகை என்பது தவறு என்று சொல்லும்படியானது